இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பக்தர் வருகை அதிகமாக இருக்கு. தமிழக பக்தர்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டு வருவோம்? தமிழக பக்தர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் சுழற்சி முறையில் இரண்டு பணியாளர்களை திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டிலிருந்து நிர்மாணித்து தந்திருக்கின்றோம். அவர்கள் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோல் சென்னையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துடைய தலைமையிடத்தில் தொடர்ந்து 24/7 தகவல் மையத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் தெரிந்தவுடன் உடனுக்குடனாக கேரளாவில் இருந்து வருகின்ற பாதைகளான தேனி, குமுளி போன்ற இடங்களில் மாவட்ட ஆட்சியாளர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் தயார் நிலையில் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தேவைப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு கூட தேவஸ்தானம் போர்டு சார்பில், திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பில் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தோம். ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 90,000 பக்தர்களுக்கு ஆன்லைனில் அவர்கள் பதிவு செய்கின்றவர்களை தரிசனத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றார்கள். ஆன்லைனில் பதிவிடாத பக்தர்கள் 1000 கணக்கில் அங்கே செல்லுகின்ற பொழுது வருகின்ற கூட்டம் அதிகரிப்பதால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் நிலவி இருக்கின்றது. அதற்கும் தற்பொழுது அந்த மாவட்டத்துடைய ஐஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆன்லைனில் பதிவு செய்வதில் மாத்திரம் வருகை தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஓரிரு நாளில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றேன். திருப்பரங்குன்றத்தில் வந்து கார்த்திகை விஷயமா வந்து அங்குள்ள இந்து மணி தொடர்ந்து சூரட்டி மூலமாகவும் இது மூலமாக அரசுக்கு எதிராகவும் இந்த தர்கா பக்கத்தில் கூடிய இந்திய தொழில்நுட்ப மக்கள் தெரிவிக்கிறதாக தகவல் வருது. மதுரையில் வந்து தொடர்ந்து பதட்டமான சூழல் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு சம்பந்தம் நம்ம என்ன நடவடிக்கை? ஒன்றும் பதட்டம் இல்லை, நிருபர் தான் பதட்டமாக இருக்கிறீங்க. அங்கு பொறுத்தளவில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. இன்றைக்கு கூட அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அமைதியோடு இனத்தால் மொழியால் மக்கள் பிளவுபடாமல் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சி. மதத்தால் இனத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்றவர்களுடைய சதிகள் நிச்சயமாக இந்த ஆட்சியில் முறியடிக்கப்படும். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.